வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு ஆசை சீரியல்ல என்னென்ன விஷயம் ஃபைனலா நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரோஹினி எப்படி தான்டா மாட்டுவா? அவங்களோட ஃபேமிலி எல்லாருக்கும் எப்படி தெரிய வரும்? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கும். அத நம்ம கிளியர் பண்றேன். இப்படி தான் இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ரோஹினியோட அம்மா அதேமாதிரி கிறிஷ் வந்து வரான்ட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல முத்துவோட பாட்டி ஊருக்கு கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்து தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் கிறிஷ் வந்து பார்த்துட்டு பாட்டியை கூப்பிட்றாங்க. பாட்டி பாட்டி இங்கே ஒரு பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போய் பார்க்குறாங்க. இது முத்துவோட பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. தண்ணிலாம் தெளித்து தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓரளவுக்கு நார்மலாகிடுறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க மனசுக்குள்ளே, இந்த பையன் முத்து தத்துட்டுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த பையன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டி வராங்க. அம்மா கொஞ்ச நேரம் படுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களே படுக்கிறாங்க. படுத்ததுக்கப்புறம் இவங்க பேசிக்கிறாங்க. நடுவில் ரோஹினி கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த முத்தோட பாட்டி வந்துட்டாங்க, மயக்க போட்டு கீழே வந்துட்டாங்க, இந்த மாதிரி நான் தான் எழுப்பி வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கிறிஸ்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. ஸ்பீக்கரில் போட்டிருக்கு. அவங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இவங்க ஸ்பீக்கரில் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹினி இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. அம்மா பையன் அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, முத்தோட பாட்டிக்கு, இந்த பையன் நம்ம முத்து தத்துடுக்குறேன்னு சொன்ன பையன் தானே, இவளுக்கும் அந்த ரோஹினிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுன்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சும் போச்சு, அவனோட பையன் தான் கிறிஷ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் போச்சு. சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு கிளம்பியும் வராங்க. அதாவது முத்தோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி நினைக்கிறாங்க, இந்த பொண்ணை நான் ஃபஸ்ட்டே பார்க்கும்போது நினச்சேன், இந்த பொண்ணு ஏதோ ஒரு புள்ள பெற்ற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறது முத்தோட பாட்டி தான். இதோட கருத்துக்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் ஷார்ப்பாக வீடியோ வந்துடும். நன்றி, வணக்கம்.